நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 6/3/2025க்கான ராசி பலன்கள். குரோதி வருடம் மாசி மாதம் 22ஆம் தேதி, மார்ச் மாதம் வியாழன்கிழமை. நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11:30. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 மற்றும் 1:30. மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 1:30 மற்றும் 3. குளிகை 9 மற்றும் 10:30. யோகம் இன்று அதிகாலை 4:54 வரை அமிர்த யோகம், பின்பு காலை 6:26 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 4:54 வரை சித்திரை, பின்பு சுவாதி. மேஷம் ராசி நேயர்கள், இந்த நாள் உங்களுக்கு அடிப்படை விதிகளை நீங்க சரிசமமாக மதிப்பீர்கள். யார் என்ன சொன்னாலும் அதற்கு உண்டான நேர்மையை வெளிப்படுத்துவீர்கள். சிறப்புடன் பணிகளில் ஈடுபட்டு கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். என்முகம் கொடுத்து அனைவரிடமும் பேசி வருவீர்கள். என்று உங்களுக்கு நம்பிக்கைகள் நடைபெறும் நாளாக இருக்க கொடுங்க. காரியங்கள் ஓரளவு கை கொடுங்க. தயவு செய்து நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உணர்ச்சி வசப்பட வேண்டாம். நடப்பதை கொஞ்சம் பொறுமையாக கவனித்து முடிவெடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். எதிரிகள் அடிபணிந்து செல்லக்கூடும். மற்றவர் மத்தியில் தலை நிமிர்ந்து நடைபெறுகள். ஏற்றம் நிமிர்ந்த நாளாக கண்டிப்பாக இருக்கும். மனசுக்குள் சொந்த வீடு வாங்க போட்ட திட்டம் கண்டிப்பாக உருவாகும். கண்டிப்பாக ஜெயிக்கும். இன்று பெண்களின் சிநேகம் அமைந்து விட கொடுங்க. பெண்களுக்கு கூட எதிர்பாலினத்தாரால் லாபம் கிடைக்கக்கூடும். இன்று உடல்நல பாதிப்புகள் தோன்றி பின்னர் சரியாகும். உடல் உஷ்ணமும் அடையுங்க. எந்த ஒரு நோய் வராமல் நீங்கள் தான் பார்த்துக் கொள்ள வேண்டும். காரமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம். பண பற்றாக்குறை ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாகும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் கூடுதலாக லாபம் கிடைக்க பாடுபடுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அரசு அதிகாரிகள் மற்றும் உயர் அதிகாரியிடம் கவனமாக நடந்து கொள்வது நன்மையை கொடுக்கும். பெண்கள் திறமைகளால் வெற்றி பெறுவீர்கள். காரியங்களை சுறுசுறுப்பாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். காதலை பொறுத்தவரை நெருக்கடிகள் இருந்தாலும் சமாளித்து விட முடியுங்க. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். பயப்பட வேண்டாம். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். இன்று மாணவர்கள் மிகவும் பொறுமையாக இருக்க வேண்டும். பொறுப்புடன் செயல்பட வேண்டும். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக அமையுங்க. இந்த நாள் இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குங்க. கல்வியில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லது ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி. இன்று கவனமாக பணிகளை மேற்கொள்வது மிக நல்லது. யார் என்ன சொன்னாலும் குறைகள் சொல்லும் பட்சத்தில் பொறுமையாக அணுகுங்கள். முன்கோபத்தை கண்டிப்பாக குறைத்துக் கொள்ள வேண்டும். பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லைங்க. நம்பிக்கை விட வேண்டாம். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். முன்னேறி செல்ல முடியுங்க. பரணி. தொட்ட குறை விட்ட குறை எல்லாவற்றையும் சரி செய்திட முடியும். அற்புதமாக காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். முன்கோபங்கள் இல்லாமல் செயல்படுவது மிக நல்லது. யார் என்ன சொன்னாலும் குறைத்து மதிப்பிட வேண்டாம். பொறுமையும் நிதானமும் இருந்தால் வெற்றி இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு நன்மைகள் நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கிருத்திகை. முன் யோசனையுடன் செயல்பட வேண்டும். எதிலும் புத்தி கூர்மை வெளிப்பட கொடுங்க. சந்தோஷம் மிகுந்த நாளாக கண்டிப்பாக இருக்கும். நல்லவைகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கு நலம் தரும் செயல்கள் கண்டிப்பாக வெளிப்படும். கூடுதலான லாபம் கிடைக்கப் பெறுவீர்கள். புது புது விஷயங்களில் ஆர்வமுடன் செயல்படுவீர்கள். பண பற்றாக்குறை ஏற்பட்டு பின்னர் சரியாகும். இன்று உங்களுடைய பொருளாதாரத்தில் ஏற்பட்ட சிக்கல் சரியாகுங்க. வீடு வாகனம் வாங்குவதற்கான சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. முயற்சிகள்ல முன்னேற்றமும் இருக்க கொடுங்க. ரிஷபம் ராசினியர்கள் இன்று மிகவும் பொன்னான நாளாக இருக்கக்கூடும். பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்கக்கூடும். அதன் காரணமாக மனசுக்குள் பூரண திருப்தி ஏற்பட கொடுங்க. உயர் போகம், வாகன யோகம் போன்ற ராஜ யோகங்கள் ஏற்படக்கூடும். இனிய பயணங்களால் மகிழ்ச்சி கொடுங்க. இன்று பண தேவை கடைசி நேரத்தில் பூர்த்தியாகும். செயல்திறன் வெளிப்படக்கூடும். புதிய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி இருக்குங்க. அலைந்து தெரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். நல்ல விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பணிகளை விரைவாக நீங்க செய்து முடிப்பீர்கள். செலவுகளை சிக்கனமாக நீங்க கடைபிடிப்பது நல்லது. அலுவலகத்தில் உங்களுடைய திறமை உயர்ந்து காணப்படக்கூடும்.
வெளிவட்டார தொடர்புகளும் விரிவடைய கொடுங்க. மேல் அதிகாரிகள் வழிகாட்டுதல் படி நடந்து கொள்வது நன்மையை கொடுக்கும். இன்று உங்களுக்கு திட்டங்கள் அனைத்தும் கைகூடி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பெண்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். காதல் போன்ற தருணங்கள் பெரிய பிரச்சனையை கொடுக்காது. நம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். காதல் வெற்றி நோக்கி செல்லும். காதலுக்காக இப்போதைக்கு பெரிய முடிவு ஏதும் எடுக்க வேண்டாம். நடப்பவையை கண்டிப்பாக பொறுமையாக அணுகுங்கள், அது போதும். என்று மாணவர்கள் உற்சாகமாக பணிகளை செய்து முடிக்க முடியும். கல்விக்கான தரத்தை மேம்படுத்திக் கொள்ள முடியும். பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். பதட்டம் கொள்ள வேண்டாம். மாணவர்களுக்கு இன்று நன்மைகள் நடைபெறும் நாளடி சொல்ல முடியுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று பணிகளை நீங்க விரைவாக முடித்து காட்டுவீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். திட்டங்கள் அனைத்தும் ஓரளவு பலிக்க கொடுங்க. நெடுநாளைய ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். என்று முடியாத காரியம் கூட கண்டிப்பாக முடியும். இன்று உங்களுக்கு சிந்தனை வளம் பெருகும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. ரோகிணி. தயவு செய்து குழப்பம் வேண்டாம். நேர்மை நிலைநாட்டி காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். படிப்படியாக முன்னேறுவதற்கான முயற்சிகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். திறமைகள் கண்டிப்பாக வெளிப்படும். விளையாட்டுத் துறையில் ஆர்வம் இருக்குங்க. இன்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. மிருகசீரிஷம். திட்டங்கள் அனைத்தும் கைகூடும். வாழ்க்கை தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். மன நிம்மதியின்றி ஏற்படக்கூடும். மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. இன்று உங்களுக்கு பொன்னான நாளாக கண்டிப்பாக அமைதி விடக்கூடும். யார் என்ன சொன்னாலும் யோசித்து பேசுங்கள், அது போதுங்க. மற்றபடி உங்களுக்கு எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லை. மிதுனம் ராசினியர்கள். இன்று இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். திட்டங்கள் அனைத்தும் மிகவும் சிறப்பாக கை கொடுங்க. நிதி நெருக்கடிகளை கண்டிப்பாக சரி கட்டி விடுவீர்கள். அரசாங்க தேர்வுகளுக்கு மாணவர்கள் தன்னை தயார்படுத்திக் கொள்வது மிகவும் நல்லது. இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்வீர்கள். இன்று உங்களுக்கு புத்திசாலித்தனம் வெளிப்படும் நாளாக இருக்கக்கூடும். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். எதிர்பாராத சில திருப்பங்கள் ஏற்படக்கூடும். இன்று மிதுனம் ராசினியர்கள் முயற்சியின் பேரில் கண்டிப்பாக முன்னேற்றம் அடைவீர்கள். கேட்ட இடத்தில் பண வரவும் கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. எதிரிகளால் ஏற்பட்ட விமர்சனம் கண்டிப்பாக சரி செய்து கொள்ள முடியும். சகோதர சகோதரியிடம் கொஞ்சம் பார்த்து பேசுங்கள். தந்தையுடன் ஏற்பட்ட உறவு கண்டிப்பாக சரியாகுங்க. மாலை நேரம் ஓரளவு மகிழ்ச்சியை கொடுக்கும். இன்று நிலவில் உள்ள பணமும் கண்டிப்பாக வரக்கூடுங்க. எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில முக்கிய முடிவுகள் இன்று எடுக்கக்கூடும். இன்று இந்த நாள் மிகவும் சந்தோஷமான நாளாக இருக்கும். வியாபாரத்தில் விருத்தி ஏற்படக்கூடும். தேவையற்ற சிந்தனைகளால் மட்டும் மன நிம்மதி குறையும். படுத்த உடனே தூக்கம் வருவது கடினம். ஏமாற்றங்கள் கொஞ்சம் ஏற்படும். இன்று உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள், அது போதும். வியாபார நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். திட்டமிட்டு செயல்பட்டால் வெற்றி இருக்கும். இன்று வியாபாரம் தொடர்பான பயணங்கள் கண்டிப்பாக ஆச்சரியம் கொடுக்கும். இந்த நாளை நீங்க இனிய நாளாக பயன்படுத்திக் கொள்வது மிக நல்லது. பெண்கள் நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். உழைப்பால் கண்டிப்பாக உயர்ந்து காட்டுவீர்கள். பெண்களுக்கு இன்று யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். காதல் குழப்பத்தை கொடுத்தாலும் இறுதியில் வெற்றி கொடுக்கும். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். காதலை பொறுத்தவரை குழப்பம் வேண்டாம். இன்று மாணவர்களுக்கு மிகவும் நல்ல நாளாக இருக்கக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றியடை கொடுங்க. மாணவர்கள் எதை செய்தாலும் திருப்தியாக செய்வீர்கள். விளையாட்டுத் துறையிலும் வெற்றி பெறுவீர்கள். குடும்பமானவரை பெரியவர்கள் சொல்லுக்கு மதிப்பு கொடுத்து பேசுங்கள், அது போதும். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசீரிஷம். இன்று வெளி உலக தொடர்பு கண்டிப்பாக விரிவடையும். விரும்பும் விதத்தில் வாழ்க்கை அமைதிவிடக் கொடுங்க. ஓரளவு பொன்னான நாளாக கண்டிப்பாக இருக்கும். மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வர கொடுங்க. விருப்பமான உணவுகளை இன்று உண்டு மகிழ்வீர்கள். இன்று உங்களுக்கு பிரச்சனைகளில் தீர்வு காணும் நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. திருவாதிரை. இந்த நாள் உங்களுக்கு
எதிலும் மன மகிழ்ச்சி கூடிவிடும். காரியங்கள் ஓரளவு சுறுசுறுப்படையக்கூடும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கைகூடும். இன்று பொருளாதார விருத்தியும் ஏற்படக்கூடுங்க. சுய கௌரவம் கண்டிப்பாக மேலோங்கும். இந்த நாளை நீங்க அற்புதமாக கடைபிடிப்பது நல்லது. தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வது மிக நல்லது. புனர்பூசம் பல நெருக்கடியிலும் தாண்டி வெற்றி பெறுவீர்கள். காரியங்களை சிரமம் இல்லாமல் அற்புதமாக வழிநடத்தி செல்வீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கை கொடுக்குங்க. புது புது விஷயங்கள்ல ஆர்வம் செல்லக்கூடும். இன்று முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்கும். இன்று எதை செய்வதாக இருந்தாலும் யோசித்து செய்யுங்கள், அது போதும். மன பதட்டம் கொள்ள வேண்டாம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆன்மீக பயணம் கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்குங்க. கடகம் ராசினியர்கள், இன்று உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாகும். கடுமையான சூழல் நிலவியது கண்டிப்பாக மாறும். உங்க நல்ல மனசை மற்றவர்களும் புரிந்து கொள்வார்கள். தயவு செய்து முறையற்ற வழிகளில் பணம் செலவு செய்ய வேண்டாம். உறவுகளுக்கு இடையே ஏற்பட்ட மனக்கசப்பு கொஞ்சம் மாறிவிடக் கொடுங்க. முன்கோபத்தை குறைத்தால் நன்மை ஏற்படக்கூடும். இழப்புகளை நீங்க சரி செய்து கொள்ள வேண்டும். காரியங்களில் தடை தாமதம் இருந்தது கண்டிப்பாக சரியாகும். வீண் அலைச்சலை குறைத்துக் கொள்ளுங்கள். தொழில் போட்டிகள் குறைந்துவிடக் கொடுங்க. சாமர்த்தியமான பேச்சின் மூலம் எதையும் செய்து முடிக்க முடியும். அடுத்தவர் செயல்களுக்கு பொறுப்பேற்காமல் இருப்பது நல்லது. யார் என்ன சொன்னாலும் யோசித்து செய்யுங்கள். குடும்பத்தில் நிம்மதி சுகம் தேடி வர கொடுங்க. மனைவியிடம் அன்பை வெளிப்படுத்தியவர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செல்லப்பட வேண்டும். யார் என்ன சொன்னாலும் அவர்கள் சொல்வதை கூர்ந்து கவனியுங்கள். பிறகு பதில் கொடுங்கள். தேவையில்லாத முன்கோபத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். கடன் பிரச்சனைகளை சரியான முறையில் அணுகி குறைத்துக் கொள்வீர்கள். இன்று பெண்களுக்கு கோரிக்கைகள் நிறைவேறக்கூடும். தேவைகள் பூர்த்தியாகக்கூடும். மன மகிழ்ச்சி அடையக்கூடும். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியும். காதலை பொறுத்தவரை கொஞ்சம் சிரமம் இருக்கும். என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்பதில் தெளிவு வேண்டும். காதலுக்காக நேரத்தை வீணடிக்க வேண்டாம். இன்று மாணவர்கள் மிகவும் பொறுப்பாக இருங்கள். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். கல்விக்கான முயற்சியில் மட்டும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். வேறு விவகாரங்களில் தலையிட வேண்டாம். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் இன்று தொழில் போட்டிகள் விலகி செல்லக்கூடும். சாமர்த்தியமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். சிரித்த முகம் கண்டிப்பாக இருக்குங்க. நம்பிக்கையை மட்டும் இழக்க வேண்டாம். பொருளாதார விருத்தியும் இன்று ஏற்படக்கூடும். யார் என்ன சொன்னாலும் ஏது சொன்னாலும் கொஞ்சம் பொறுத்து கொண்டு பொறுமையுடன் செயல்படுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். பூசம் மனம் நிறைவாக இருக்க கொடுங்க. பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்பட வேண்டும். பொதுவான காரியங்களில் ஈடுபடும் பொழுது கவனம் இருக்கட்டும். தொழில் போட்டிகள் கண்டிப்பாக குறையும். சாமர்த்தியமான பேச்சின் மூலம் எதையும் சமாளித்து முடிவீர்கள். செயல்களுக்கு பொறுப்பேற்கும் பொழுது கவனம் இருக்கட்டும். கூடுதல் பணவரவு கிடைக்கும் நாளென்றே எந்த நாளை சொல்ல முடியும். ஆயில்யம் தெளிவான சிந்தனை இருக்குங்க. வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகுங்க. இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகளும் மகிழ்ச்சி கொடுக்கும். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். இன்று கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். பொருளாதார விருத்தியும் ஏற்படக்கூடும். கடன் பிரச்சனை கூட ஓரளவு சரி கட்டி வாழ்க்கையை நீங்க மேம்படுத்திக் கொள்வீர்கள். சிம்மம் ராசினியர்கள், இன்று உங்களுக்கு மன நிறைவான நாளாக இருக்க கொடுங்க. மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். விரும்பிய உணவுகளை உண்டு வாழக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்கு. திருப்திகரமான முன்னேற்றம் இன்று ஏற்படக்கூடும். வீணான விவகாரங்களை மட்டும் தலையிட வேண்டாம். குடும்பத்தில் நிம்மதி சுகம் தேடி வரக்கூடும். இல்லத்திற்கு புதிய வரவுகள் வருவதற்கான சூழலும் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சந்தான பாக்கியம் கிட்டும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். அக்கறையுடன் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். தொழில் போட்டிகளை ஓரளவு சமாளித்து விடுவீர்கள். புதிய முதலீடுகளை ஒத்தி போடுவது மிக நல்லது. இன்று குடும்பத்தில் திடீர் பிரச்சனைகள் கொஞ்சம் தலை தூக்கும். எதையும் யோசித்து செயல்படுத்துங்கள். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். முடிவுகளை மட்டும் தெளிவாக எடுக்க பாருங்கள். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்பட வேண்டும். மனக்கவலை இருந்தாலும் கண்டிப்பாக சரியாகும். எந்த ஒரு சிக்கலான பிரச்சனைகளிலும் தெளிவான முடிவுல உங்களால் எடுக்க முடியுங்க. அடுத்தவருக்கு உதவிகள் செய்யும் பொழுது கவனம் இருக்கட்டும். பெண்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். குழப்பங்களை எல்லாம் சரி கட்டி விடுவீர்கள். பெண்களுக்கு இன்று யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். காதல் பல நெருக்கடிகளை கொடுத்தாலும் இறுதியில் வெற்றி கொடுக்கும். காதலுக்காக நேரத்தை செலவிட வேண்டாம்.
நடப்பவையெல்லாம் தெளிவியாக அணுகினால் மட்டும் காதல் கைகூடி நம்பிக்கை ஏற்படுத்தும். என்று மாணவர்கள் சிரமங்களை தவறுங்கள். பெற்றோரிடம் வாக்குவாதம் செய்யாதீர்கள். பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுங்கள். மாணவர்கள் என்று எல்லா விஷயத்தையும் திறமையாக அணுகி ஈடுபடுவது நல்லது. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் மகம். இன்று நீங்க பொது இடங்கள்ல மட்டும் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். உடல் ஆரோக்கியம் படிப்படியாக தேருங்க. மனதிற்கு இனிய செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக நல்லது. யார் என்ன சொன்னாலும் குழப்பம் அடைய வேண்டாம். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்பட வேண்டும். சின்ன விஷயத்திற்கும் கோபம் வரக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். சிக்கலான பிரச்சனையும் தெளிவாக அணுகி கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். பூரம். இந்த நாள் உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாளாக இருக்க கொடுங்க. சிக்கல்களை ஓரளவு சரி கட்டி நிம்மதியாக வாழ்வீர்கள். காரியங்களில் ஏற்படக்கூடிய தடைகளை சரி செய்து கொள்வீர்கள். சாமர்த்தியமான பேச்சு மூலம் இன்று முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக கை கொடுங்க. பயணங்கள் ஓரளவு மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த நாள் உங்களுக்கு செயல்திறன் கூடும் நாளாக இருக்கக்கூடும். எதையும் யோசித்து செயல்படுத்துங்கள், அது போதும். உத்திரம். நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். படிப்படியாக வாழ்க்கையில் முன்னேறி செல்வீர்கள். கொடுத்த வாக்குறுதியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனம் நிறைவான நாளாக அமைத்துக் கொள்ள கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி கண்டிப்பாக கூடும். தெய்வீக சிந்தனை ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியும். மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கன்னி ராசினியர்கள், இன்று உங்களுக்கு துணிச்சல் எதிலும் கூடிவிடும். தன்னம்பிக்கை தைரியம் கண்டிப்பாக ஏற்பட்டுவிடும். நிர்வாகத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை எல்லாம் சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக தனது பணிகளை எல்லாம் மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். இன்று உங்களுக்கு ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாக்குங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. திறமையாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெற முடியுங்க. அது மட்டுமில்லை, சுக சௌக்கிய கொண்டாட்டங்கள்ல இன்று நீங்க கலந்து கொள்வீர்கள். மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்தும் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். இடைவிடாமல் வாழ்க்கையில நீங்க கண்டிப்பாக ஜெயிக்க முடியுங்க. அதற்கு நீங்க முயற்சிகளை மட்டும் மேற்கொள்ள வேண்டும். நல்ல நண்பர்கள் மூலம் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படக்கூடும். நெடுநாளைய ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். விருப்பமான உணவுகளை இன்று நீங்க உண்டு மழுவீர்கள். பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை எல்லாம் சரி கட்டி விடுவீர்கள். இன்று உங்களுக்கு எந்த வகையிலும் நல்லது நடைபெறக்கூடும், பயப்பட வேண்டாம். கடந்த 2 நாட்களாக ஏற்பட்ட குழப்பங்களுக்கும் முடிவு கிடைக்க கொடுங்க. இன்று மனசுக்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்படக்கூடும். மாறுபட்ட சூழல் குறித்து சில முக்கிய முடிவு எடுப்பீர்கள். நண்பர்களுடன் கலந்து உரையாடல் பேசி எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்வீர்கள். கடன் பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டும் நாளாக இருக்க கொடுங்க. நல்லவைகள் ஒரு பக்கம் தேடி வர கொடுங்க. இல்லத்திற்கு புதிய வரவு கிடைக்கக்கூடும். திருமண பேச்சுக்கள் தடையிடாமல் நடைபெற கொடுங்க. திருமண முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். காதல் போன்ற விஷயங்கள் தெளிவை ஏற்படுத்தும். வெற்றியான சூழலை கொடுக்கும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். என்று மாணவர்கள் நம்பிக்கையுடன் எதிலும் ஈடுபடுவீர்கள். எந்த ஒரு முயற்சியிலும் வெற்றி பெறுவீர்கள். கல்விக்கான முடிவுகள் மிகவும் தெளிவாக இருக்குங்க. உயர்கல்வி சிறப்பாக அமைதிவிடக் கொடுங்க. கண்டிப்பாக சோதனையும் கடந்து வெற்றி பெறக்கூடிய சூழல் எல்லாம் இருக்குங்க. இன்று பெண்கள் நம்பிக்கையுடன் பணியில் ஈடுபடுவீர்கள். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று உயர்வான வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. சுறுசுறுப்பும் இன்று மேலோங்கி விடக் கொடுங்க. இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திரம். இன்று பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். காரியங்களையும் கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். நல்லவர்களை மட்டும் கூட வைத்துக் கொள்ளுங்கள். இன்று புதிய எதிர்பார்ப்புகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். மன தெளிவும் இன்று ஏற்படக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க. மகிழ்ச்சி பொங்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. இந்த நாள் உங்களுக்கு இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். அஸ்தம். சொந்த பந்துகள் வருகை இருக்கும். சுய தேவைகள் பூர்த்தியாகும். நிம்மதியான வாழ்க்கை ஏற்படக்கூடும். பெரிய பிரச்சனையெல்லாம் ஏதும் இல்லை. இந்த நாள் திட்டங்கள் அனைத்தும் பழிக்க கொடுங்க. இல்லத்திற்கு
புதிய உறவுகள் கண்டிப்பாக வரும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க கொடுங்க. சித்திரை, சில விஷயங்களை கவனமாக அணுகுங்கள். குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். நெருக்கடி இருந்தது கண்டிப்பாக சரியாகும். கடன் பிரச்சனைகளுக்கு கூட முடிவு கட்டுவீர்கள். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. பாராட்டும் புகழும் கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு இன்னல்கள் ஓரளவு தீர்ந்து நிம்மதி ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. துலாம் ராசினியர்கள், இன்று நீங்க பணிகளை எல்லாம் விரைவாக செய்து முடிப்பீர்கள். நம்பிக்கையுடன் பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பிள்ளைகளின் நலனில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். என்ன ஒன்று, தொழில் ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். சந்திராஷ்டிரம் உங்களுக்கு ஆரம்பிக்க இருப்பதினால் சிலதை எச்சரிக்கையுடன் செய்ய வேண்டியிருக்கும். ஆர்வமுடன் சில பணிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். மற்றவர்கள் விஷயத்தில் கொஞ்சம் அக்கறையுடன் செயல்பட வேண்டும். அனைவரும் உங்களை பார்த்து பொறாமைப்படும் அளவுக்கு வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வீர்கள். வாகன சுகபோஜ சுகங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அரசால் ஆதாயம் கிடைக்கும். அனுகூலமான சூழல் வெளிப்படக்கூடும். குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை கொஞ்சம் தலை தூக்கம் பார்த்துக் கொள்ளுங்கள். கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்கள் கொஞ்சம் ஏற்படக்கூடுங்க. பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் அக்கறையுடன் செயல்பட வேண்டும். அவனது போக்கிலே விட்டு பிடிப்பது நல்லது. வாக்குவாதங்கள் தவிர்ப்பது நன்மையை கொடுக்கும். எடுத்த காரியங்களை செய்து முடிப்பதை பற்றி மன சஞ்சலம் ஏற்பட்டு சரியாகும். மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. இன்று சுறுசுறுப்புகளும் கண்டிப்பாக மேலோங்கி விடக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு திட்டங்கள் ஓரளவு கைகூடும் நாளாக கண்டிப்பாக இருக்கக்கூடும். பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். தயவு செய்து குழப்பம் அடைய வேண்டாம். நடப்பவையெல்லாம் நல்லவையாகவே நடக்குங்க. பெண்கள் எதையும் யோசித்து செய்யுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனையெல்லாம் இல்லை. நம்பிக்கை இழக்காமல் செயல்படுங்கள், அது போதுங்க. காதல் குழப்பத்தை கொடுத்தாலும் இறுதியிலே வெற்றியை கொடுக்கும். பயப்பட வேண்டாம். காதல் உங்களுக்கு அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. இன்று மாணவர்கள் புது புது விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். குழப்பம் இல்லாமல் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். மாணவர்களுக்கு இன்று எதிர்காலம் சிறப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. மாணவர்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்க எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை, இன்று வேக வேகமாக சில பணிகளை முடித்து காட்டுவீர்கள். குழப்பங்களை எல்லாம் படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். மனம் கொஞ்சம் அலைப்பாய்ந்து கொண்டிருக்குங்க. திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. விருப்பமான உணவுகளை உண்டு மழ முடியும். இன்று உங்களுக்கு மாலை பொழுது கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ்வர்கள். சுவாதி, இறைவன் சரணாகதி அடைவீர்கள். நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். திட்டங்கள் ஓரளவு பலிக்க கொடுங்க. எதிர்காலம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. அனைவராலும் பாராட்டப்படுவீர்கள். இன்று உங்களுக்கு அன்பும் பண்பும் மிகுந்து காணப்படக்கூடும். ஆசைகளும் கனவுகளும் பூர்த்தியாகும். விசாகம், தயவு செய்து குழப்பம் வேண்டாம். நடப்பவையை பொறுமையாக நீங்க கவனிக்க வேண்டும். எதையும் யோசித்து நீங்க தீர்மானிக்க வேண்டும். குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்வது நல்லது. பல நெருக்கடிகளை தாண்டி வெற்றி பெறுவீர்கள். புது புது விஷயங்கள்ல ஆர்வம் செல்லக்கூடுங்க. கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழலும் இருக்குங்க. இன்று உங்களுக்கு நட்பு வட்டம் விரிவடையும் நாளிட்டே சொல்ல முடியும். தன்னம்பிக்கை கண்டிப்பாக கொடுங்க. விருச்சிகம் ராசினியர்கள், இன்று உங்களுக்கு மன நிறைவான நாளாக கண்டிப்பாக இருக்கும். தொழில் போட்டிகள் படிப்படியாக சரியாகும். காரிய வெற்றியும் இன்று ஏற்படக்கூடும். அரசு ஆதரவும் கண்டிப்பாக கிடைக்குங்க. இன்று எந்த ஒரு வகையிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பயப்பட வேண்டாம். தொழில் வியாபாரத்தில் ஏற்றம் பெறுவதற்கு புதிய திட்டங்களை தீட்டுவீர்கள். இன்று வீட்டை விட்டு வெளியில் தங்குவதற்கான சூழல் இருக்குங்க. தொழில் தொடங்குவதற்கான சூழல் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். வியாபாரத்தை கருத்தில் கொண்டு சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். முன்கோபத்தை குறைத்துக் கொண்டால் எதிலும் முன்னேற்றம் இருக்கும். வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வதன் மூலம் முன்னேற்றம் காண முடியுங்க. உத்தியோகம் நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். கடுமையான உழைப்புக்கு பின்னர் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். உழைப்பால் கண்டிப்பாக உயர்ந்து காட்ட முடியும். பதவி உயர்வு நிலுவைத் தொகை வருவதில் தாமதம் கொஞ்சம் ஏற்பட்டு சரியாகும். சுகங்கள் நிம்மதி கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. அனுகூலமான தீர்வு கண்டிப்பாக இருக்குங்க. அடுத்தவர் சொல்கின்ற ஆலோசனை நீங்க கேட்டுக்கொள்ளுங்கள். பின்னர் எதையும் செய்ய பாருங்கள். யாரிடமும் வாக்குவாதம் மட்டும் செய்ய வேண்டாம்.
உங்களை பார்த்து மற்றவர்கள் பொறாமைப்பட கொடுங்க. வாகன யோகம் இருக்கும். புதிய வாகனம் வாங்கக்கூடிய சூழல் அமைந்து விடக்கூடும். பெண்கள் முழு முயற்சி எடுத்தால் முன்னேற்றம் இருக்குங்க. நெருக்கடிகளை சமாளித்து வெற்றி பெற முடியுங்க. யோகமான நல்ல பலனும் ஏற்பட கொடுங்க. பெண்களுக்கு காலை பொழுது கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். இன்று காதலை பொறுத்தவரை பிரச்சனை இருக்கும். அதனை சரி கட்டுவதற்கு பொறுமையாக இருக்க வேண்டும். காதலில் இப்போதைக்கு எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். அதனை மட்டும் கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று மாணவர்கள் தடபுடலாக எதிலும் ஈடுபடுவீர்கள். தன்னம்பிக்கையுடன் செயல்படுங்கள். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். மாணவர்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியுங்க. அற்புதமாக காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெற முடியுங்க. பாடங்களை நன்கு கவனியுங்கள். சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடை அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். இன்று நீங்க கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். மாலை நேரம் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வர கொடுங்க. திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி ஏற்படுத்தும். பயப்பட வேண்டாம். கேட்ட இடத்திலும் பண வரவு இருக்குங்க. இந்த நாள் இந்த பொழுது சந்தோஷமாக செல்லக்கூடும். அனுஷம் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனம் நிறைவான நாளாக அமைத்துக் கொள்வீர்கள். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். திட்டங்கள் அனைத்தும் சிறப்பாக இருக்க கொடுங்க. நெருக்கடிகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். உணவு விஷயங்களை கட்டுப்பாடு வேண்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். கேட்டை என்று உங்களுக்கு மன நிறைவான நாளாக இருக்கும். மதியத்துக்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். அடிப்படை விதிகளை சரி செய்து கொள்வீர்கள். அபாரமான நினைவாற்றல் இருக்க கொடுங்க. புத்திசாலித்தனம் கண்டிப்பாக வெளிப்படும். இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது. தனுசு ராசினியர்கள் இன்று நீங்க பொறுப்புடன் செயல்படுவீர்கள். காலை பொழுதும் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். மதிப்பும் மரியாதையும் கண்டிப்பாக உயர்ந்துவிடக்கூடும். நேர்மைத்தன்மை வெளிப்பட கொடுங்க. எல்லா வகையிலும் லாபத்தை ஈட்டிக் கொள்வீர்கள். நட்பால் நல்ல சுகம் ஏற்படக்கூடும். திறமையின் அடிப்படையில் வெற்றி பெறுவீர்கள். பொன்னான நாளாக அமைத்துக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றம் ஏற்பட கொடுங்க. பண பிரச்சனைகள் கண்டிப்பாக நீங்கும். மன நிம்மதியும் உண்டாக கொடுங்க. நீங்கள் முயற்சியில் வெற்றியை குறிக்கோளுடன் கொள்வீர்கள். விருப்பங்கள் ஓரளவு நிறைவேறக்கூடும். மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும். எதிர்பாலினத்தாரால் லாபம் ஏற்பட கொடுங்க. சிக்கல்கள் ஓரளவு சரியாகி நிம்மதி ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதி எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். மாலை பொழுதும் இன்று மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த நாள் உங்களுக்கு ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். மனம் தெளிந்த நீருடை போல் காணப்படக்கூடும். காரிய அனுகூலத்தால் மன மகிழ்ச்சி கொடுங்க. எல்லா வகையிலும் நல்லது நடக்கும். முடிவுகளில் உங்களுக்கு தெளிவு இருக்க கொடுங்க. நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். அது போதும். தனுசு ராசினியர்களுக்கு இன்று பெரிய அளவில் பிரச்சனை இருக்காது. சோதனையும் கடந்து வெற்றி பெற முடியும். சாதிக்கக்கூடிய மன பக்குவத்தையும் உருவாக்கிக் கொள்ள முடியும். தனுசு ராசினியர்கள் அற்புதமாக காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். முன்கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். என்று எது சரி எது தவறு என்று யோசித்து செயல்படுவது மிக நல்லது. இன்று பெண்கள் வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்வதற்கான சூழல் இருக்குங்க. அற்புதமாக காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். யோகமான நல்ல பலனை பெற முடியும். பெண்களுக்கு இன்று மன மகிழ்ச்சி கூடும் நாளாக கண்டிப்பாக இருக்கும். காதலை பொறுத்தவரை நெருக்கடிகள் இருந்தாலும் சரியாகும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். பயம் இல்லாமல் இருக்க பாருங்கள். காதல் திருமணத்திற்கு முடியும். இன்று மாணவர்கள் சுகபோக வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். சுறுசுறுப்புடன் எதிலும் ஈடுபடுவீர்கள். மன அமைதியின்றி இருக்க கொடுங்க. மகிழ்ச்சி மிக்க செயல்களை செய்து பாராட்டுகளை பெறுவீர்கள். இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக இருக்கும். தைரியமாக இருங்கள். அது போதுங்க. கல்வியில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். இன்று நீங்க அடுத்தவருக்கு எடுத்துக்காட்டாக விளங்குவீர்கள். காரியங்களை மிகவும் கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். கிடைக்கின்ற வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்திக் கொள்வீர்கள்.
அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்குங்க. பல நெருக்கடியிலும் தாண்டி இன்று நீங்க வெற்றி பெற முடியும். சுமூகமான உறவு இன்றி வெளிப்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் பொங்கிவிடக் கொடுங்க. போராட்டம் பொறுமையும் நிதானமும் இருப்பது மிக நல்லது. காரியங்களை முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். ஏனோ தனமாக தயவு செய்து செயல்பட வேண்டாம். பிரச்சனைகளுக்கு ஓரளவு முடிவு கட்டுவீர்கள். இன்று நீங்க சொந்த பந்தங்கள் வருகைக்கு கொடுங்க. கோரிக்கைகள் நிறைவேறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. உத்திராடம் மன தெளிவு உண்டாகும். காரியங்கள் கைகூடும். முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்குங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்றி விடுவீர்கள். சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். இன்று உங்களுக்கு சிந்தனையில் சில மாற்றங்கள் இருக்கும். சந்தோஷமான தருணங்கள் வெளிப்படக்கூடும். காலை பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். சுறுசுறுப்பை மட்டும் மேம்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த நாள் நீங்க பல நெருக்கடியிலும் தாண்டி வெற்றி பெறுவீர்கள். மன நிறைவான நாளாக அமைத்துக் கொள்வீர்கள். இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ்வது நல்லது. மகரம் ராசினியர்கள் இன்று உங்களுக்கு எதிர்பாராத வகையில் திருப்பங்கள் உண்டாகக்கூடும். காரியங்களும் கைகூடும். மனமும் மகிழ்ச்சி அடையும். திட்டங்கள் ஓரளவு கைகூடி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய தொழில் தொடங்குவதற்கான முயற்சி வெற்றியை கொடுக்கும். கடின உழைப்புக்கு நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. இன்று மகரம் ராசினியர்களுக்கு சிலருக்கு பணியிட மாற்றம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். அதுவும் விரும்பும் விதத்தில் அமைந்துவிடக்கூடும். நட்பிடம் அமைதியை வெளிப்படுத்துவீர்கள். இன்று குடும்பத்தில் சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபப்படுவீர்கள். அதனை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். உயர் அதிகாரியிடம் பணிவுடன் நடந்து கொண்டால் உயர்வு உண்டாகும். எதிலும் தீர்க்கமான முடிவெடுப்பீர்கள். இன்று புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். அலைந்து திரிந்து சில பணிகளை நீங்க முடிக்க வேண்டியிருக்கும். குடும்பத்தில் கூடுதல் பண செலவு கொஞ்சம் இருக்குங்க. வாழ்க்கை துணையின் உடல்நலத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். பிள்ளைகளின் நலனுக்காக இன்று நீங்க பாடுபடுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே கோபமான வார்த்தைகளை தவிர்ப்பது நல்லது. பிள்ளைகளிடம் கூட அன்பை வெளிப்படுத்த வேண்டும். அவர்களை கொஞ்சம் விட்டு பிடியுங்கள், அது போதும். காதல் போன்ற விஷயங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். குழப்பம் இல்லாமல் இருக்க வேண்டும். நம்பிக்கை கொள்ளுங்கள். காதல் கை கூடுமா கூடாதா என்ற கவலை ஓடிக்கொண்டே இருக்கும். அதேபோல் இன்று பெண்களுக்கு பண தேவைகள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்கின்றது. இருந்தாலும் இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். அற்புதமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்கும். தேவைகள் பூர்த்தியாகும். இன்று மாணவர்கள் பல நெருக்கடியை தாண்டி வெற்றி பெறுவீர்கள். குடும்ப உறவுகளிடம் நிதானித்து பேசுங்கள். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. உயர்கல்வியும் சிறப்பாக அமைதிவிடக்கூடும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கலைத்துறையிலும் மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம். முயலங்கள் முடியாதது எதுவுமில்லை. நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். பக்குவமாக காய் நகர்த்தி எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். லாபம் கண்டிப்பாக இருக்கும். சிலருக்கு பணியிட மாற்றம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. அலைந்து திரிந்து சில பணிகளை முடித்து காட்டக்கூடும். என் குடும்ப உறவுகளிடம் நிதானம் வேண்டும். செலவுகளை கட்டுப்படுத்துங்கள். திருவோணம் நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். குழப்பம் இல்லாத வாழ்க்கையை இன்று நீங்க அமைத்துக் கொள்வீர்கள். திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்வீர்கள். நிர்வாகத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களையும் சரி கட்டி விடுவீர்கள். இன்று உங்களுக்கு நல்லவைகள் கண்டிப்பாக இருக்குங்க. தாய் தந்தையிடம் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். குடும்பத்தில் என்ன இருக்கின்றதோ அதனை வைத்துக் கொண்டு எதிலும் ஈடுபடுவது நல்லது. மன பதட்டம் கொள்ள வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். மரியாதை நிமித்தமாக இன்று நீங்க பயணங்கள் சென்று வருவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி பொங்கும் நாள் என்றே சொல்ல முடியும். அவிட்டம் சோதனைகள் எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சாதிக்கக்கூடிய மனப்பக்குவம் இருக்க கொடுங்க. நிகழ்கால தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். பல எண்ணல்களுக்கு பிறகு வாழ்க்கை பிரமாதமாக அமைதிவிடக் கொடுங்க. சிற்றின்ப செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். சொந்த பந்தங்கள் பிறகு இருக்க கொடுங்க. இன்று இல்லத்திற்கு புதிய வரவுகள் வருவதற்கான செய்திகள் வரக்கூடும். நீண்ட நாட்களாக திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சந்தான பாக்கியம் கண்டிப்பாக கிட்டுங்க. கும்பம் ராசினியர்கள் இன்று பல நெருக்கடிகளை தாண்டி கண்டிப்பாக உங்களால் வெற்றி பெற முடியும். இன்னல்கள் ஓரளவு தெரிந்து நிம்மதி ஏற்படக்கூடும். பயப்பட வேண்டிய அவசியம் எல்லாம் இல்லை. அனைத்து நலன்களும் கண்டிப்பாக கிடைக்கும். பொருளாதார விருத்தியும் இன்று ஏற்படக்கூடுங்க. பல வழிகளிலும் எதிர்பார்த்த வரவுகள் வந்து சேரும். ஏற்ற மிகுந்த வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். தெய்வீக காரியங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள்.
செல்வ வளம் கண்டிப்பாக பெருகும். இன்று முன்னேற்றம் காண கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். குழப்பங்கள் நீங்கி மன நிம்மதியும் ஏற்பட கொடுங்க. சொத்து பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டும் நாளாக இருக்கக்கூடும். செயல்திறன் மூலம் பாராட்டும் புகழும் கிடைக்கக்கூடும். வாழ்க்கையில் திடீர் திருப்பங்கள் ஏற்பட கொடுங்க. தெய்வ நம்பிக்கை உங்களுக்கு அதிகரிக்கக்கூடும். காரியங்கள் கண்டிப்பாக கை கொடுக்கும், பயப்பட வேண்டாம். இந்த நாளை நீங்க மன மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ்வீர்கள். சிந்தனையில் சில மாற்றங்கள் இருக்குங்க. இன்று அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். திறமையின் அடிப்படையில் இன்று முன்னேறி செல்வீர்கள். புது புது விஷயங்கள்ல தன்னை நீங்க ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். தொடர்ந்து போராடுங்கள். உங்க நல்ல மனசுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்குங்க. எதிலும் வேகம் ஒரு பக்கம் குடிவிடும். யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். அதற்கு ஏற்றாற் போல பதில் கொடுங்கள். நீங்களாகவே எதிலும் தயவு செய்து ஈடுபட வேண்டாம். அவசரமாக எதையும் செய்ய வேண்டாம். காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திருங்கள். செய்யும் வேலைகளை சீக்கிரமாக செய்யுங்கள். மன திருப்தியுடன் காணப்பட வேண்டும். இன்று திருப்பங்கள் கண்டிப்பாக நிறைவேறும், பயப்பட வேண்டாம். இன்று பெண்கள் பயணங்களை மேற்கொள்வதற்கான சூழல் இருக்கும். வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். யோகமான நல்ல திருப்பங்கள் ஏற்படக்கூடும். பெண்களுக்கு இன்று வாழ்க்கை தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தியாகுங்க. காதல் சின்ன சின்ன நெருக்கடிகளை கொடுத்தாலும் இறுதியில் வெற்றி கொடுக்கும். காதலுக்காக நீங்க கொஞ்சம் குழப்பம் அடைய வேண்டாம். தெளிவாக சிந்தித்து செயல்பட்டால் காதல் கைகூடும். இன்று மாணவர்கள் இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. உயர்கல்வி சிறப்பாக அமைதிவிடக் கொடுங்க. மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கல்வியில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் அமைந்துவிடக் கொடுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். இந்த நாள் உங்களுக்கு நட்பு வட்டம் கண்டிப்பாக விரிவடையுங்க. மதியத்துக்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். பொருளாதார விருத்தியும் இன்றி ஏற்படக்கூடும். குழப்பங்கள் படிப்படியாக தீருங்க. நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். எதிர்காலத்திற்கு என்ன வேண்டுமோ அதனை நீங்க சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். முன்பின் தெரியாத நபரிடம் கவனம் இருக்கட்டும். பார்த்து பேசுங்கள். ரகசியங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம். சதயம். பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழல் இருக்குங்க. நட்பு மத்தியில் நல்லது நடைபெற கொடுங்க. இனிமையாக பேசி காரியங்களை சாதித்து காட்ட முடியும். இறைவன் சரணாகதி அடைவீர்கள். நிம்மதியான வாழ்க்கைக்கு அடித்தளம் அமைத்துக் கொள்வீர்கள். கொடுத்த வாக்கை ஓரளவு காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனமும் இன்று நிறைவாக காணப்படக்கூடும். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வர கொடுக்க இன்று நீங்க சுறுசுறுப்பை கண்டிப்பாக மேம்படுத்திக் கொள்வீர்கள். போராட்டாத்தி. இனிமையாக பேசி அனைவரிடமும் பழகுவீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். வாழ்க்கை தரத்தையும் இன்று நீங்க மேம்படுத்திக் கொள்வீர்கள். தொட்ட குறை விட்ட குறை எல்லாவற்றையும் சரி செய்து விடுவீர்கள். தொழில்நுட்ப அறிவை கொண்டு வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாளாக இருக்கக்கூடும். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். அறுபாடுபட்டு எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபட்டு வெற்றி பெற முடியுங்க. மீனும் மீனும் ராசினியர்கள் இன்று நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சுமூகமான உறவு இன்றே வெளிப்பட கொடுங்க. மாலை நேரம் ஓரளவு மகிழ்ச்சி கொடுக்கும். புதிய தொழில் தொடங்கப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். அனைத்து நலன்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு கைகூடி கண்டிப்பாக வெற்றி இருக்கும். மனைவி குழந்தைகள் உங்கள் மீது அதிகம் பாசம் பொழிவார்கள். அரசு ஆதரவால் தொழில் வளர்ச்சி மேலோங்கும். உற்சாக மிகுதியால் உள்ளம் மகிழக்கூடும். இன்று மறைமுக எதிர்ப்புகளையும் தாண்டி முன்னேறி செல்வீர்கள். குறை சொன்னவர்கள் மத்தியில் தலை நிமிர்ந்து வாழ்வீர்கள். தங்கள் தவறை இன்று நீங்க உணர்ந்து கொள்வீர்கள். காரிய அனுகூலத்தால் மன மகிழ்ச்சி கூடும். குடும்பத்தில் திருப்தியான நிலை காணப்படும். வாகனங்களை பயன்படுத்தும் பொழுது கவனம் இருக்கட்டும். பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்ல வேண்டாம். உயர்ந்த வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். பொன்னான நாளாக இன்று நீங்க அமைத்துக் கொள்வீர்கள். செல்வம் சேரக்கூடிய சூழலையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மீனம் ராசினியர்களுக்கு புதிய தொழில் முயற்சியில் முன்னேற்றம் இருக்கும். ஆர்வம் அதிகரிக்கக்கூடும். மற்றவர்கள் பொறாமைப்படும் அளவுக்கு கண்டிப்பாக தலை நிமிர்ந்து நடைபெறுகள். வாகன யோகம் இருக்குங்க. செல்வ செழிப்பும் இருக்குங்க. வீட்டு தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கொடுங்க. மற்றவர் விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். பெண்கள் அக்கம் பக்கத்தில் உரையாடும் பொழுது கவனம் இருக்கட்டும். நெருக்கடிகளை எல்லாம் தாண்டி முன்னேறி செல்வீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று மன தெளிவும் குழப்பமும் கண்டிப்பாக சரியாகும். இன்று காதல் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். திட்டத்தின் அடிப்படையில் காதல் வெற்றி நடை போடுங்க. பயப்பட வேண்டாம். காதல் உங்களுக்கு மிகவும் சிறப்பாக அமைந்துவிடக்கூடும்.
இன்று மாணவர்கள் படிப்பில் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். நன்கு படியுங்கள். படித்த பாடங்களை எல்லாம் எழுதி பாருங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. மாணவருக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்றே சொல்ல முடியும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் புரட்டாதி. இன்று அடுத்தவருக்கு கண்டிப்பாக மதிப்பு கொடுப்பீர்கள். நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். உத்தியோகம் சார்ந்த விஷயங்களை தெளிவு பிறக்குங்க. மனசுக்குள் உங்களுக்கு தெளிவு ஏற்படக்கூடும். நல்லவைகளும் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க. பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய சிக்கலை சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். காலம் கடந்து சில பணிகள் நடக்கும். முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்குங்க. பிள்ளைகள் மீது அதிக பாசம் மழையை பொழிவீர்கள். என்று உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் கூடும் நாளாக இருக்க கொடுங்க. உத்திரட்டாத்தி. என்று உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி பொங்கும். காரியங்கள் சூடு பிடிக்கும். தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். அதிர்ஷ்டமும் தேடி பெறக்கூடும். நல்ல விதத்தில் எல்லாவற்றையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குழப்பம் வேண்டாம். உங்கள் நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ள கொடுங்க. காலம் கடந்து சில பணிகள் வேக வேகமாக நடைபெறக்கூடும். கூட்டுத் தொழில் கூட லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். என்று உங்களுக்கு நன்மைகள் நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. ரேவதி. இன்று பட்டும் படாமல் மற்றவரிடம் நடந்து கொள்ளுங்கள். யாரையும் இன்று தூக்கி வைத்து பேச வேண்டாம். நீங்கள் எவ்வளவு நல்லது செய்தால் கூட மற்றவர்கள் உங்களை தவறாகவே கருதுவார்கள். ஆகையால் நீங்க முன்கூட்டியே எதையும் சரி கட்டிக் கொள்வது நல்லது. யார் என்ன சொன்னாலும் அதனை இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுவிட்டு உங்களுடைய பணிகளை நீங்க செய்ய பாருங்கள். இன்று உடல் பிணி கொஞ்சம் இருக்குங்க. அதிகப்படியான வேலை சுமை இருக்கும். முடிஞ்ச அளவு நீங்கள் தான் ஓய்வெடுத்துக் கொள்ள வேண்டும். பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லைங்க. மனதை போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.